விஜய் பற்றிய விமர்சனமோ தாவேகா பற்றிய விமர்சனமோ தாவேகா தொண்டர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் விமர்சனங்கள் நடக்குது, டிபேட் நடக்குதே தவிர விஜய் என்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் கட்சி தொடங்கி என்னெல்லாம் செஞ்சாரு என்னெல்லாம் செய்யல அப்படிங்கிற விஷயத்த யாருமே டிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்களோட கட்சி தொண்டர்கள் கிட்ட போய் மைக்க நீட்டுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அறிவிலித்தனமா அந்த முதிர்ச்சி இல்லாம பேசக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு வியாபாரமா போயிடுச்சு. அதனால அவங்க ஹைலைட் பண்றாங்க. ஆனா நியாயமா விஜயை இதுவரைக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள் எந்த ஒரு பத்திரிகையாளராவது அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சு கேட்டிருக்கிறாங்களா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாவது இந்த 3 வருஷத்துல அவர் நடத்திருக்கிறாரா? இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல மீடியாவும் இவங்களோட கை கோத்துக்கிட்டு விஜய்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அக்கௌண்டபிலிட்டியை பிக்ஸ் பண்ண தவறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு குழந்தை அழுது அந்த குழந்தையோட மென்டல் ட்ராமா விஸ்டு அழுதுங்க. அப்படியே அடித்தொண்டையில இருந்து கதறி அழுதுங்க. விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை அழுது. இன்னொரு குழந்தை சொல்லுது விஜய் மாமா தோத்து போயிட்டாருன்னா அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு அவங்க அம்மாவோட சண்டை போடுது. ஒரு வளர்ந்த ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் தன்னுடைய அப்பா விஜய்க்கு ஓட்டு போடலங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா வீட்டு வாசல்ல படுக்க வச்சேன் அப்படிங்கறத ஒரு பெரிய சாதனையா எண்ணி அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்னொரு குழந்தை பாட்டி தாத்தாவை மரியாதை இல்லாம திட்டுது. இன்னொரு குழந்தை அடிக்குது. இன்னொரு குழந்தை கடிக்க போகுது அப்பா அம்மாவை. என்ன மாதிரியான ஒரு 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 அடுத்த தலைமுறையை நீங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்க? கொஞ்சமாவது ஒரு தலைவராக கொஞ்சமாவது விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா மேடையில குழந்தைங்களை டார்கெட் பண்ணி அவர் பேசியிருப்பாரா? உங்களுக்கு தெரியாதா? குழந்தைங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தப்பு அப்படிங்கிறது சட்ட விரோதம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா?